அதிமுகவும், பாஜகவும் போட்டியிலேயே இல்லாத மாரி தாவேகாவுக்கும், திமுகவுக்கும் தான் 2026 தேர்தல்ல போட்டின்னு சொல்றாரே. அவர் ஏதோ சினிமா படம் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இல்ல அவர் அதான் ஒரு நடிகராக பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக பேசவில்லை. சினிமால வரா மாதிரி எல்லா கடைசியில கிளைமேக்ஸ்ல போயிட்டு எல்லாரையும் அடிச்சு எல்லாரையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் முடியாது. பாவம், அவரை கண்டு நான் பரிதாபப்படுகிறேன், அவ்வளவுதான். அதே மாரி பாஜக பத்தி பேசும்போது இன்னொரு ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாரு. தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் எப்படி பாஜகவை ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. தண்ணீரில் தான் தாமரை முளைக்கும் என்பது அனைவருக்குமே தெரியும். தண்ணீர் தாமரையில ஒட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நேற்றைய தினம் பார்த்தோம், அந்த கூட்டத்துல எவ்வளவு பேர் காலையிலேயே தண்ணியோடு ஒட்டி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அதனால தாமரை இலையில தண்ணீர் இல்லாமல் இருக்கலாம், தாமரை தொண்டன் தண்ணீரிலே மிதக்க மாட்டான், தாமரை தண்ணீரில் மிதக்கும், தாமரை தொண்டன் தண்ணீரில் மிதக்க மாட்டான். அது போலத்தான் இது. உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தமிழகத்தில் கண்டிருக்கிறது. விஜய்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கிற அரசியல்ல எப்படி மென்பொருள் எல்லாம் இப்போ அந்த மாதிரி செய்யறாங்களோ அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கிற அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால அவருக்கு புரியவில்லை பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட எழுச்சியை தமிழகத்தில் பெற்றிருக்கிறது என்பது புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்.